தஞ்சை அருகே செங்கிப்பெட்டியில் டெங்கு காய்ச்சலால் இளம்பெண் இறந்தார். தஞ்சை திருச்சி சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சையை அடுத்த செங்கிப்பட்டி நடுத்தெருவை சேர்ந்த சுப்பிரமணியன் மகள் ஸ்ருதிகா, இவருக்கு டெங்கு காய்ச்சல் மற்றும் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டதால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி ஸ்ருதிகா பரிதாபமாக இறந்தார். அதேபோல் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரும் டெங்கு பாதிப்பால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த பகுதியில் கூடுதலாக 10க்கும் மேற்பட்டவர்கள் காய்ச்சல் பரவியுள்ளது. இந்த நிலையில் டெங்கு பரவாமல் இருக்க போதுமான முன்னெச்சரிக்கைகளை சுகாதாரத்துறையினர் எடுக்கவில்லை என்றும், இதனை கண்டித்தும் தஞ்சை திருச்சி சாலையில் சானூரப்பட்டி கடைவீதியில் நேற்று மாலை அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுகாதாரத்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர். மேலும் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் பூதலூர் தாசில்தார் மரிய ஜோசப், திருவையாறு துணை போலீஸ் சூப்பரண்ட் ராமதாஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி, ஒன்றிய செயலாளர் பாஸ்கர், அமமுக நிர்வாகி ஐயாத்துரை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.